என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 14ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு 2 மைல் தூரம் போவோம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 5வது அதிகாரம் 38 முதல் 48 வசனங்கள் முடிய. 2 மைல் தூரம் போவோம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்த பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. மத்தேயு 5வது அதிகாரம் 41வது வசனம். ரேச்சல் அன்று வீட்டுக்கு வர 5:30 மணி ஆகிவிட்டது. கணவன் கேள்விக்குறியோடு அவளை பார்க்க, இன்னைக்கு நான் 2 மைல் தூரம் போயிட்டு வந்தேன் என்று சொல்லி புன்னகைத்தாள். மீண்டும் அவன் புரியாமல் பார்த்தபோது, நாளை 10ஆம் வகுப்பு கணக்கு பரீட்சை, அரசு தேர்வு. ஒரு ஏழை பெண் வந்து பயந்து பயந்து ஒரே ஒரு கணக்கு மட்டும் சொல்லித்தர முடியுமா மிஸ் என்று கேட்டாள். ஒரு கணக்கு மட்டுமல்ல, அவளுக்கு இருந்த சந்தேகமெல்லாம் போகும்படி நானாகவே முக்கியமானதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன் என்றாள். கணவன், ஓஹோ ரேச்சல், நீ 2 மைல் அல்ல 10 மைல் தூரம் போயிருக்கிறாய் என்று பாராட்டினான். அடுத்த நாள் ரேச்சலுடைய அம்மாவை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறது. அவர்களுடன் இருக்க ரேச்சலை 2 நாள் அனுப்ப முடியுமா என்று ரேச்சலுடைய அண்ணன் கேட்டார். 2 நாள் அல்ல, எத்தனை நாள் ரேச்சலுடைய உதவி தேவையோ அத்தனை நாட்களும் இருக்கும்படி அவளை அனுப்பி வைக்கிறேன் என்று தொலைபேசியில் கணவன் சொல்வதை கேட்ட ரேச்சலுக்கு, இவரும் 2 மைல் அல்ல பல மைல் தூரம் போகிறாரே என்று மனதுக்குள் மகிழ்ச்சியும் கணவனை குறித்த மரியாதையும் பெருகிற்று. அதாவது, ஒருவர் நம்மிடம் உதவி கேட்டால் நாம் மனப்பூர்வமாக அவர் கேட்டதை விட அதிகமாக நம்மால் முடிந்தவரை தேவையான உதவி செய்ய வேண்டும் என்பது கிறிஸ்தவம். கிறிஸ்து சொன்ன உபதேசம். இந்த 1 மைல் 2 மைல் எப்படி வந்தது தெரியுமா? கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் நாடு ரோமருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. அதனால் ரோம போர்ச்சேவகர்களுக்கு தாங்கள் பயணிக்கும்போது தங்கள் பயண மூட்டைகளை 1 மைல் தூரம் மட்டும் சுமந்து வரும்படி யூதர்களை வற்புறுத்தும் அதிகாரம் உண்டாம். அதாவது பலவந்தம் பண்ணுதல். அப்படி அவர்கள் கேட்டால் 1 மைல் தூரத்தோடு இன்னொரு மைல் தூரம் போங்கள் என்று இயேசு சொன்னதற்கு காரணம் என்னவெனில், நமது கடமைக்கும் மேலாக நாம் எந்த ஒரு காரியத்தையும் மனதார செய்ய வேண்டும். உலக மனிதர்கள் தங்கள் கடமையை மட்டும் செய்வார்கள். கிறிஸ்தவர்களோ நமது வெளிச்சம் மனிதருக்கு முன்பாக பிரகாசிக்கத்தக்கதாக நமது கடமைக்கும் அதிகமாக செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். பிறர் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக செய்ய வேண்டும். எல்லோரையும் போல வாழ்வதல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்துவை போலவும் கிறிஸ்து சொன்னதைப் போலவும் வாழ்வதே கிறிஸ்தவம். 1 மைலுக்கு மாற்றாக 2 மைல் தூரம் போனால் நம் கால்கள் வலிக்கலாம். ஆனால் கிறிஸ்து நம்மை பாராட்டுவாரே. 1 மைலுக்கு மாற்றாக 2 மைல் தூரம் போகலாம். நம் கால்கள் வலிக்கலாம். ஆனால் கிறிஸ்து நம்மை பாராட்டுவாரே. மனிதனவன் தன் கடமை செய்வான், மாமனிதன் அதை மனதார செய்வான். கிறிஸ்தவன் என்பவன் பிறர் மகிழ செய்வான். கிறிஸ்து அவனில் வாழ்வதாலே மனிதனவன் தன் கடமை செய்வான், மாமனிதன் அதை மனதார செய்வான். கிறிஸ்தவன் என்பவன் பிறர் மகிழ செய்வான். கிறிஸ்து அவனில்
கிறிஸ்து அவனில் வாழ்வதாலே. ஜெபம். இறைவா, நான் எதையும் கடமைக்காக செய்யாமல் உம்முடைய நாம மகிமைக்கென்று சிறப்பாக செய்யும் நற்புத்தியை தாரும். ஆமேன்.